அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை வாழ்வதற்கே. இன்றைக்கி என்னென்னா மீன் ரோஸ்ட் பொடி வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். மீன் ரோஸ்ட் பொடி செய்கிறதுக்கு முதல்ல மல்லி விதை வேணும். அதுக்கப்புறம் மிளகாய் வித்தல், அப்புறம் இது வந்து நிறத்துக்காக காஷ்மீர் மிளகாய், மிளகு, சோம்பு, சீரகம், இது எல்லாம் நமக்கு தேவை. ஒவ்வொன்றும் எவ்வளோ அளவு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். எனக்கு தேவையான அளவு நான் எடுக்கிறேன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வத்தல் எத்தனை எடுத்திருக்கேன்னா நான் ஒரு 15லேருந்து 18 வரைக்கும் எடுத்திருக்கேன். இந்த காஷ்மீர் மிளகாய் அதே போல் ஒரு 15 மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மல்லித்தூள் வந்து இந்த குழிக்கரண்டி, இந்த சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு அதில் ஒரு 6 எடுக்க போகிறேன். மல்லி வந்து இந்த கரண்டியில் நான் 6 கரண்டி இந்த கரண்டியில் நான் எடுத்திருக்கேன். அதே இதில் இந்த சீரகம் இருக்குங்க இல்லையா, சீரகம் எந்த இதில் நம்ம மல்லி அளந்தோமோ அதே இதில் சீரகம் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு, இவ்வளோ போதும். அதே அளவுக்கு சோம்பு, மிளகு வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக காரம் தான் போதுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு நான் அந்த கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வாணலியில் போட்டு மிதமான சூட்டில் வறுக்கணும். அடி கனமான வாணலி எடுத்துக்கிட்டு தீ வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக வைக்காமல் ரொம்ப குறைவாக வைக்காமல் மிதமான தீ வச்சு நம்ம அந்த வாணலி இப்போ சூடாகட்டும். சூடான பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிட போகிறோம். வாணலி சூடாகிடுச்சு. இது எல்லாத்தையும் மிதமான சூட்டில் நல்லா கொஞ்சம் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப நிறம் மாறி வறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இதை வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். இதை வறுத்து நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா நம்ம எப்பப்போ தேவையோ அப்போல்லாம் மீன் ரோஸ்ட் பொடி, நம்ம மீன் தேவையான அளவுக்கு மீன் எவ்வளோ அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு பொடி எடுத்து போட்டு நம்ம இது கூட கார்ன்ஃப்ளவர் பொடி கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து நம்ம மீனில் தடவி அது கூட உப்பு சேர்க்கணும். நம்ம எப்போ மீனில் தடவை போகிறோமோ அப்போ கார்ன்ஃப்ளவர் பொடி, அரிசி மாவு, உப்பு இந்த 3ஐயும் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து கலக்கி அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து மீனில் தடவி மீனை வறுத்துடலாம். இது எல்லாத்தையும் இப்போ நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இதை ஆற வச்சு அரைச்ச பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறினது இந்த மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த பொடியை நம்ம இன்னொரு ஜாரில் மாற்றி வச்சுட்டு நமக்கு மீன் எப்பப்போ பொரிக்கிறோமோ அப்போ தேவையான அளவு எடுத்துகிட்டு இது கூட அரிசி மாவு இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் பொடி அதை சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா தண்ணி விட்டு கலக்கிட்டு மீன் மேலே தடவி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு மீனை இந்த பொடியை தடவிட்டு மீனை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா நம்ம மீன் ரோஸ்ட் பொடி, நம்ம பொரிச்சு எடுத்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இப்போ நான் தேவையான அளவு நம்ம அரைச்சி வச்சோம்ல பொடி, அது கூட இந்த அரிசி மாவு, தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு, இஞ்சி பூண்டு, இது 4ஐயும் எடுத்திருக்கேன். இதை இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இதை இந்த மாதிரி நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மீன் மேலே நல்லா தடவி அரை மணி நேரம் ஊற விட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதாங்க. இந்த மாதிரி மசாலாவை தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சுங்க. இப்போ வாங்க இந்த மீனை நம்ம பொரிக்கலாம். இப்போ நல்லா தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சுங்க. அதில் லேசாக எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி கருவேப்பிலை கொத்த வச்சுக்கிறோம். இந்த மீனை எடுத்து மிதமான சூட்டில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம்.
வாங்க, மீன் பொரிஞ்சிட்ருக்கு. அதில் இருக்க மசாலாலாம் பாருங்கள், கீழே உதிரவே இல்லை நம்மளுக்கு. ஏன்னா அந்த அரிசி மாவு சேர்த்ததுனால. நம்ம வீட்டிலே தயாரித்த மீன் ரோஸ்ட் பொடி வச்சு மீன் பொரிச்சு எடுத்தாச்சு. நன்றி. வாழ்க்கை வாழ்வதற்கே.